ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று வந்து யூஎஸ் ஆயில் நம்ம நினச்ச மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு செல்லிங் ஜோன் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு -0.01%, அதாவது லோவை பிரேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நேற்று லோ வந்து $66.49. ஸோ இன்னைக்கு லோ வந்து $66.46, கிட்டத்தட்ட லோவை பிரேக் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ நேற்று வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தேன் 5909. ஸோ எக்ஸாக்டாக அந்த 5945 வரைக்கும் போயிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல் சைடு க்ளோசிங் தான். ஸோ இதோட லாஸ்ட் சப்போர்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, ஸோ சப்போர்ட் நிறையா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் வந்து நிறைய ட்ராப் பண்ணலாம். கிட்டத்தட்ட இந்த கேண்டிலும் நமக்கு சப்போர்ட் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலும் நமக்கு வந்து சப்போர்ட் தான். ஸோ சப்போர்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னா ஸோ நமக்கு எப்போ வந்து பிரேக் அவுட் ஆகும், இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி இருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி நெகட்டிவ் வந்தது அப்படின்னா ஸோ இதெல்லாம் பிரேக் அவுட் ஆகும். அந்த சப்போர்ட் நான் சொன்ன சப்போர்ட் எல்லாம் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி எப்படி வந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் சப்ளை இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஸோ மேபி இன்னைக்கு வந்து டிமாண்ட் வந்து அதிகமாக டிமாண்ட் மாதிரி வந்தது அப்படின்னா ஸோ இந்த சப்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. இல்லை சப்ளைல அதிகமாக கொடுத்ததுனாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக செல்லிங் ப்ரெஷரோட தான் மார்க்கெட் முடியும். அப்படி இருந்தாலுமே கூட ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேலே வரதான் பார்க்கும். ஏன்னா ரொம்ப 5772 5686 அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் இடமாச்சு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. சரி, ஓகே. ஸோ இதை வந்து எப்படி நாம ட்ரை பண்றது இன்னைக்கு? ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு கன்ஃபியூஷனான ரேஞ்சு தான். ஏன்னா மார்னிங் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு சைட்வேஸ் தான் போடுவாங்க. ஈவினிங் தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாலட்டிலிட்டியான மார்க்கெட் வந்து இருக்கும். ஸோ நம்ம 15 மினிட்ஸ் வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒன் டேங்கிறது ரொம்ப வந்து ஒரு இதாக தான் இருக்கு. ஸோ அதனால 15 மினிட்ஸை வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ 15 மினிட்ஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைக் வந்து விழுந்திருக்கும். நேற்று கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அதாவது 22:45 நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பைக் வந்து விழுந்திருக்கு. இந்த இடத்துல ஸ்பைக் விழுந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம பை எடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பைக் விழுந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல தாண்டி கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் வைக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து பை எடுக்கணும். இந்த ஸ்பைக்கோட ஹை என்ன 5837. ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. 5837 ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லைனுக்கு மேலே கேண்டில்ஸ் வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் இல்லை 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டும் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவசரப்பட்டு பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஸோ மற்றபடி இந்த லோவை பிரேக் அவுட் ஆனால் செல் சைடு வந்து தாராளமாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதாவது நேற்று லோ வந்து 5772. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து செல் சைடு வந்து செல் சைடு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ செல் சைடோட டார்கெட் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ 5772 கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னு அப்படின்னா ஸோ அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 5725. ஸோ அகைன் வந்து கேண்டில்ஸ் கீழே க்ளோஸ் வச்சா மட்டும் மறுபடியும் செல் எடுங்க. இல்லைன்னா செல்லிங் வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுக்காதீங்க. மேபி இந்த சப்போர்ட் எடுத்துட்டு கூட மேலே வரலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துட்டு கூட மேலே வரலாம். ஸோ அதனால செல் சைட் டார்கெட் இந்த கேப்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஸோ அதை தாண்டி வந்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு வந்து செல் சைட் ப்ராஃபிட் புக்கிங் வந்து கிடைச்சிடும் நமக்கு. ஸோ அதனால நீங்கள் அதை மட்டும் ட்ரை பண்ணிங்கன்னா போதும். ஸோ அதே மாதிரி பை எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 5837க்கு மேலே கேண்டில்ஸ் 5 மினிட்ஸோ இல்லை 15 மினிட்ஸோ கேண்டில்ஸ் க்ளோஸ் ஆனால் ஸோ நம்ம பை சைடு வந்து நல்லாவே ட்ரை பண்ணலாம். கிட்டத்தட்ட 5910 வரைக்கும் ஒரு 70 பாயிண்ட்ஸ் பக்கம் பை சைடு வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கண்டிஷன் மட்டும் ட்ரை பண்ணுங்க போதும். ஸோ அதே மாதிரி சப்ளையா டிமாண்டான்னு பாருங்க. இன்னைக்கு வர இன்வென்ட்ரி வந்து சப்ளையா டிமாண்டான்னு பார்த்துட்டு ஸோ மேபி நமக்கு டிமாண்டா இருந்தால் மட்டும் இந்த சப்போர்ட் ஜோன்ல மார்க்கெட் வந்து ஸ்டே ஆனால் மட்டும் நீங்க வந்து பை பண்ணலாம். இல்லைன்னா நீங்க பை பண்ணுங்கிற ஒரு அவசியம் வந்து கிடையாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸோட சப்போர்ட் ஜோன் வந்து 344. ஸோ நேற்றே வந்து டெலிகிராமில் கூட நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு டெலிகிராமில் நீங்கள் இல்லை அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 344 தான் சப்போர்ட் ஜோன். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் அகைன் வந்து
ஒரு 365 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் ஆகும். 365ங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டார்கெட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் 365 தான். ஸோ கோல்டு மறுபடியும் டிமாண்ட் கிட்டத்தட்ட $3031 போயிருக்கு. ஸோ ஹையாக பிரேக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கண்டினியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு ஒரு 9000ங்கிறது ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் கொண்டு வந்துருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிமாண்டாக இருக்குது. ஸோ இப்போவே $8120 நினைக்கிறேன் கோல்டு. ஸோ $3030 பிரேக் அவுட் பண்ணால் 3060 3100 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சில்வரும் அதே மாதிரி தான், ரேட் வந்து ஏறிக்கிட்டே தான் போகுது. ஸோ அதுவும் டிமாண்ட் ஜோன் தான், கிட்டத்தட்ட ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் இன்னுமே பை ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் நான் நேற்றே சொல்லியிருந்தேன், ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் வந்து புல்லிஷில் தான் போயிட்டுருக்கு, எங்கேயுமே ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 945 தான் இருக்குது. அது வரைக்குமே கொஞ்சம் புல்லிஷ் ட்ரெண்டு தான் காப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.